நீங்களே எதிர்காலம் வெற்றியீட்டுங்கள் எனும் துணைப்பொருளில் இந்த கல்வி மறுசீரமைப்பு செயலாக நடைபெற்றது. மனித வளத்தை உயர்ந்த தரத்துக்கு மேம்படுத்துவதனூடாகவும் அதனை சரியான முறையில் நிர்வகிப்பதனூடாகவுமே எமது நாட்டை புதிய பாதையில் கட்டியெழுப்ப முடியும். அதற்கான மிகப்பெரிய பொறுப்பை கல்வித்துறை ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே நீண்ட நாட்களாக கல்வி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என குரல் எழுப்பிய பலர் இங்கு இருக்கின்றனர். அவர்களின் எதிர்பார்ப்பு தற்போது நனவாகியுள்ளது. வெற்று பேச்சுக்களை மாத்திரம் நாம் பேசவில்லை, செயலால் கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். கல்வி மறுசீரமைப்புக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்த குழுக்கள் இவை என்பதை பாருங்கள். புதிய அறிவை பெற்றிராத, புதிய வழிகாட்டுதல்களை அறிந்திராத, புதிய வழிவகைகள் இல்லாத தரப்பினரை விமர்சனங்களை முன்வைத்தனர். தொலைக்காட்சி நிகழ்வுகளிலும் இந்த குழுவினர் பங்கேற்றனர். எனினும் புதிய கல்வி மறுசீரமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை அவர்கள் முழுமையாக அறியவில்லை. மொடியுலரை மாத்திரம் பார்த்து போதாது அல்லவா? சரியாயின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 6ஆம் தர மாணவர்களிடம் மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும். ඒ විපක්ෂයේ කණ්ඩායම් ඒ 6 වසර ළමුන්ගේ සමාව ගන්න.